தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நம்ம வீடியோவா முதல்ல நீங்க பார்க்குறதா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டுட்டு லைக் தட்டி விட்டுருங்க. நம்ம வீடியோவுக்கு அடுத்து என்ன பார்க்குறோம், என்ன தலைப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ தொல்காப்பியர் கூறும் உயிர் வகை. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகை தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யாரு அப்படின்னா தொல்காப்பியரே. தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கிறது. இதுவே நம் தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப தொல்காப்பியர் கூறும் ஒரு நூற்பாதான் நமக்கு தலைப்பு. சரிங்களா? ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இப்ப இதுகெல்லாம் என்னமா வந்துட்டு உயிர் வகையா தொல்காப்பியர் வரையறை செய்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அறிவு நிலை, 2 அறியும் ஆற்றல், 3 உரையாசிரியர்கள் என்னெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரிங்களா? நம்ம என்ன பார்த்தோம்? தொல்காப்பியர் குறிப்பிடும் உயிர் வகை. அந்த உயிர் வகையை எப்படியெல்லாம் வகைப்படுத்துறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அறிவு நிலை, 2 அறியும் ஆற்றல். ஆசிரியர்களோட எடுத்துக்காட்டு என்னெல்லாம் சொல்றாங்க, அந்த ஓரறிவுக்கு எது, ஈரறிவு எது அப்படின்றத எப்படியெல்லாம் வகைப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஓரறிவு. ஓரறிவு எது? அறியும் ஆற்றல் எப்படி அப்படின்னா உச்சரிதல், உற்றறிதல், அதாவது தொடுதல் உணர்வு அப்படின்றாங்க. அறியும் ஆற்றல் ஓரறிவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா உச்சரிதல், தொடுதல் உணர்வு. அந்த தொடுதல் உணர்வு யாருக்கு அப்படின்றது உரையாசிரியர்களோட எடுத்துக்காட்டு எப்படி இருக்கு அப்படின்னா புல், மரம். இதுக்குதான் ஓரறிவு உயிர்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப ஈரறிவு உயிர்கள். ஈரறிவு உயிர்களாக உச்சரிதலோடு சுவைத்தல், உற்றறிதலோடு சுவைத்தல். எடுத்துக்காட்டு சிப்பி, நத்தை. சிப்பி, நத்தை இது 2க்கும் ஈரறிவு உயிரினங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மூவறிவு உயிர் உச்சரிதலோடு சுவைத்தல், நுகர்தல். உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல். இப்ப இது எதுக்கு அப்படின்னா கரையான், எறும்பு. கரையான், எறும்புக்கு மூவறிவு. 4 அறிவு உயிரினங்கள். 4 அறிவு உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல். இதோட 3 1 4க்கு காணல். நண்டு, தும்பி. நண்டு, தும்பி 4 அறிவு உயிரினங்கள். 5 அறிவு உயிரினங்களாக உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல், காணலோடு கேட்டல். பறவை, விலங்கு. பறவை, விலங்குக்கு 5 அறிவு உயிரினங்கள். நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. நூற்பால நம்ம பார்த்தோம் இல்லையா? நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. 6 அறிவு உயிரினம் எது அப்படின்னா உச்சரிதலோடு சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டலோடு பகுத்தறிவு. எதுவுமே மனிதன் செய்யும் பொழுது நல்லதா கெட்டதான்னு பகுத்தறிவ கூடிய மனநலனை யாருக்கு கொடுத்தது அப்படின்னா மனிதன். மனிதனோடு 6 அறிவு உயிரினம் அப்படின்னு தொல்காப்பியர் வகைப்படுத்துகிறார்.